வணக்கம் மாணவர்களே. நம்ம இயல் 6 பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்படி தானே? இயல் 6ல் கவிதைகள் ஏற்கனவே 2 கவிதைகள் பார்த்தோம். இந்த வாரம் கவிதை பேழையில் சிலப்பதிகாரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பிற உயிர்கள்ட்ட இருந்து மனிதனை தனித்து காட்டுவது கலை. சரியா? மற்ற உயிர்கள்ட்ட இருந்து மனிதனை தனித்து காட்டுறது அப்படின்னு சொன்னால் கலை தான். அது நிறைய நுட்பமான தன்மை திறமைகளையெல்லாம் என்ன செஞ்சுருக்கு, உள்ளடக்கியதாக இருக்குது. கலைகளில் பார்த்திங்கன்னா நடனக்கலையை தமிழர்கள் என்ன செஞ்சாங்களாம், ரொம்ப போற்றி அதை என்ன செஞ்சாங்களாம், கற்றுக்கொண்டாங்களாம். நடனத்தை கற்பவங்க என்ன செஞ்சாங்க, பலர் முன்னிலையில் அதை என்ன செஞ்சாங்க, அரங்கேற்றம் செய்தாங்க. இன்றைக்கும் அந்த வழக்கம் இருக்குது. சரியா? ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். கலை என்ன செய்யுது, ஒரு சமூகத்தினுடைய பண்பாடு, வரலாறு, அழகியல் போன்றதெல்லாம் என்ன செய்யுது, வெளிப்படுத்துவதாக அமைகிறது. சரி, அந்த வகையில் பார்க்கும்போது தமிழருடைய வாழ்வு முழுமையும் என்ன செஞ்சுருக்கு, கலைகளால் நிறைந்ததாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு கலை, ஆடர் கலையை சிலப்பதிகாரம் முழுமையும் நம்ம பார்க்கலாம். சரியா? நம்மளுக்கு சிலப்பதிகாரம்னு சொன்ன உடனே நம்மளுக்கு கோவலன் கண்ணகி கதை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் சிலப்பதிகாரத்தில் மாதவி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் உண்டு. அந்த மாதவி என்றவ என்ன செய்கிறா, நடனக்கலையில் ரொம்ப சிறந்து விளங்குவா. சரியா? அவள் எப்படி நாட்டியம் பயின்று எப்படி அந்த நாட்டியத்தை அரங்கேற்றம் பண்ணினா, மன்னர்கிட்ட எப்படி பரிசு வாங்கினா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இந்த கதை. சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம். சரியா? 3 காண்டம் இருக்குது. காண்டம் அப்படின்னு சொன்னால் பெரும்பிரிவு. சரியா? அதில் புகார் காண்டத்தில் அரங்கேற்று காதை அப்படின்னு சொன்னால் சிறிய பிரிவு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பகுதி, அந்த அரங்கேற்று காதையினுடைய ஒரு பகுதி தான் பாடமாக வச்சுருக்காங்க. தமிழருடைய கலை, நாகரிகம், பண்பாடு எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இந்த சிலப்பதிகாரம் இருக்குது. சரியா? அதாவது ஏன் இது ரொம்ப சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய பெயர்கள். சரியா? அந்த சிலப்பதிகாரத்துக்கு அரசர்கள் இல்லாத சாதாரண மக்களை வச்சு இந்த காப்பியம் பாடினதுனால இதுக்கு குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். சரியா? அதே மாதிரி 3 வேந்தர்களையும் இந்த காப்பியத்தில் பாடியிருப்பாங்க. சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி 3 மன்னர்களும் இந்த காப்பியத்தில் வர்றதுனால மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி காப்பியம் அப்படின்னு சொன்னாலே சாதாரண ஒரு பெண் என்ன செய்கிறா, இதில் முதன்மை பாத்திரமாக இருக்கா. சரியா? கண்ணகி அவள் என்ன செய்கிறா, அரசனையே எதிர்த்து வழக்காடி பாடியதால் இது ஒரு புரட்சி காப்பியம்னு பேர் இருக்குது. இயல், இசை, நாடகம் 3 வர்றதுனால முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி வெறும் செய்யுள் பாடல் அப்படின்னு இல்லாமல் இடையில உரைநடையும் இருக்கிறதுனால உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லியும் இதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. சரியா? உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது ஒரு ஒன் வேர்டில் வரும். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஏன்னா இதில் உரைநடையும் இருக்கும். இடையில என்னது, பாடலுக்கு இடையில் உரைநடை அமைந்து காணப்படும். சரியா? அது மட்டும் இல்லாமல் பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தினுடைய கதை தொடர்ச்சி மணிமேகலையில் இருக்குது. அதனால் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையையும் சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு சொன்னால் இளங்கோவடிகள். இவர் யார் அப்படின்னு சொன்னால் சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் அப்படின்னு சொல்லி பாரதியார் என்ன செய்கிறாரு, சொல்கிறாராம். சரியா? வரந்தரு காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றி சொல்லும்போது கூட என்ன செய்கிறாரு, தன்னை செங்குட்டுவனுடைய தம்பி அப்படின்னு தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? மாதவியின் நாட்டிய பயிற்சி பாடலை வாசிக்கிறேன், கவனிங்க. பெருந்தோள் மடந்தை தாது அவிழ் புரி குழல் மாதவி தன்னை ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கூறிய 3 ஒன்று குறைபடாமல் 7 ஆண்டு இயற்றி ஓர் 26 ஆண்டில் சூழ்கழல் மன்னருக்கு காட்டல் வேண்டி. அதாவது இந்த பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது மாதவியினுடைய நாட்டிய பயிற்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த மாதவி எப்படிப்பட்ட அழகுடையவளாக இருந்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவள் அழகிய தோள்களை உடையவளாக இருந்தா. தேன், இந்த மகரந்தம் நிறைந்த பூக்களை அணிந்த நல்ல சுருண்ட கூந்தலை உடையவளாக இருந்தா. ஆடல் பாடல் அழகு
இந்த மூன்றுலேயும் ஒன்று கூட குறைவு இல்லாமல் 5 ஆண்டு என்ன செஞ்சாலாம் ஆடல் வந்து என்ன செஞ்சா கற்றுக்கொண்டா 7 ஆண்டு வரை 5 ஆண்டில் ஆரம்பித்து 7 ஆண்டு வரை இந்த ஆடல் 5 வயதில் ஆரம்பித்து 7 ஆண்டுகள் இந்த ஆடல் கலையை என்ன செஞ்சாலாம் பயின்றாலாம். சரியா? தனது 12வது வயதில் ஆடலை அரங்கேற்ற விரும்புதாரு. அப்போ வந்து இந்த 12வது வயதில் ஆடலை அரங்கேற்ற விரும்பும்போது யாருக்கு முன்னால் இவ வந்து என்ன செய்கிறா தன்னுடைய ஆடலை வந்து அரங்கேற்றம் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது சோழ மன்னனுடைய அரசவைக்கு வாரா. அவ கூட யாரெல்லாம் வாரா அப்படின்னு சொல்லும்போது ஆடல் ஆசான், இசை ஆசான், கவிஞன், தன்னுமை ஆசான், குழல் ஆசான், யாழ் ஆசான் எல்லாம் இசைக்கருவிகளோட என்ன செய்கிறா இசைக்கருவிகளை மீட்டுறாங்கல்ல அவங்களோட என்ன செய்கிறாளாம் அந்த அரசவைக்கு அவள் வந்து என்ன செய்கிறாளாம் தன்னுடைய நாட்டியத்தை அரங்கேற்றம் பண்ணுறதுக்காக அவள் வந்து என்ன செய்கிறா வருகிறாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து அந்த மாதவி நடனமாடி அந்த நாட்டிய அரங்கினுடைய அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாடலை வாசிக்கிறேன். எண்ணிய நூலோர் இயல்பினில் வளாது மன்னகம் ஒரு வழி வகுத்தனர் கொண்டு புண்ணிய நெடுவரை போகிய நெடும் கலை கண்ணிடை ஒரு சான் வளர்ந்தது கொண்டு நூல் நெறி மரபின் அரங்கம் அளக்கும் கோல் அளவு 24 விரலாக எழுகோல் அகலத்து எண்கோல் நீளத்து ஒரு கோல் உயரத்து உறுப்பினது ஆகி உத்தர பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் 4 கோலாக ஏற்ற வாயில் 2உடன் பொலிய தோற்றிய அரங்கில் தொழுதனர் ஏத்த பூதரை எழுதி மேல்நிலை வைத்து தூணிழல் புறப்பட மான் விளக்கு எடுத்து ஆங்கு ஒருமுக எழினியும் பொறுமுக எழினியும் கரந்துவரல் எழினியும் புரிந்து உடன் வகுத்து ஆங்கு ஓவிய விதானத்து உரைப்பெரு நித்திலத்து மாலை தாமம் வளையுடன் ஆற்றி விருந்துபட கிடந்த அரும் தொழில் அரங்கத்து. அதாவது எண்ணிய நூலோர் இயல்பினில் வளாது மன்னகம் ஒரு வழி வகுத்தனர் கொண்டு அப்படின்னா அதாவது நல்ல திறம்பட கற்ற ஒரு நூல் ஆசிரியர் அவர் வந்து இந்த ஆடல் அரங்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஒரு நூலில். அந்த நூலில் உள்ள அந்த இயல்பு நிலை மாறாத ஒரு நல்ல நிலத்தை வந்து முதல்ல ஆடல் அரங்குக்காங்க என்ன செய்கிறாங்க தெரிந்தெடுக்கிறாங்க. சரியா? நல்ல ஒரு இடத்தை தெரிந்து கொள்கிறாங்க. ஆடல் அரங்கு அந்த நாட்டிய அரங்கு அமைப்பதற்காக முதல்ல ஒரு நல்ல நிலத்தை தெரிந்து கொண்டு புண்ணிய நெடுவரை போகிய நெடும் களை கண்ணிடை ஒரு சான் வளர்ந்தது கொண்டு அதாவது என்னது புண்ணிய நெடுவரை அப்படின்னு சொன்னால் பொதிகை மலை போன்ற மலைகளில் பெரிய பெரிய மலைகள் இருக்கும்ல அங்கே நீண்டு வளர்ந்த மூங்கில்களில் ஒன்றுக்கொன்று இடையே ஒரு சான் அளவு கணுக்கள் இருக்குது. சரியா? ஒரு சாணுக்கு ஒரு இடத்துல கணுக்கள் இருக்கிற அந்த மூங்கிலை வந்து என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க. சரியா? கொண்டு வந்து அரங்கம் அமைக்கிறாங்க. அதில் வந்து எப்படி அந்த மூங்கிலை வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கைப்பெருவிரல் அளவில் 24 அளவு கொண்டதாக அந்த மூங்கிலை வெட்டுறாங்க. இதுதான் அந்த அரங்கம் அமைக்கும் கோலாக அங்கே பயன்படுகிறது. அதை வைத்து கொண்டு அந்த அரங்கத்தில் சரியா 7 கோல் அகலம் 8 கோல் நீளம் 1 கோல் உயரம் அதாவது என்னது 7 கோல் அகலம் சரியா 8 கோல் நீளம் 1 கோல் உயரம் உடையதாக அந்த நாட்டிய அரங்கத்தை அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அரங்கில் தூண்கள்லாம் இருக்கும்ல தூண்களுக்கு மேலே உத்தர பலகை அப்படின்னா மேலே உள்ள பலகை சரியா உத்தரம்னு சொல்கிறோம்ல அந்த மேல் உள்ள பலகைக்கு இடையில 4 கோல் அளவு என்ன செய்து இடைவெளி இருக்குது. அதே மாதிரி அந்த நாட்டிய அரங்குக்கு உள்ளே செல்றதுக்கும் வெளியே வர்றதுக்கும் 2 வாசல்கள் இருக்குது. சரியா? அதுதான் 2 ஏற்ற வாயில் 2உடன் அப்படின்னு சொல்லியிருக்கு. போகிறதுக்கு ஒன்று வெளியே வாரதுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 2 வாசல்கள் அமைத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல்நிலை மாடத்தில் என்ன செய்கிறாங்களாம் நல்லா அழகழகான நல்ல படங்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க வரைந்து வைத்திருக்காங்க. அது வந்து என்ன படங்கள்னு சொன்னால் ஐம்பூதங்களை எல்லாரும் புகழும்படியாக வரைந்து வைத்திருக்காங்க. சித்தரித்து வைத்தனர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது ஐம்பூதங்கள் அப்படின்னு சொன்னால் எனது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதனுடைய சித்திரங்களை தான் அங்கே என்ன செஞ்சுருக்காங்க வரைந்து வைத்திருக்காங்க. தூண்களுடைய நிழலானது அவையிலும் நாடக அரங்கிலும் விழாதபடிக்கு நல்ல அழகான விளக்குகளை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அங்கங்கே நிறுத்தியிருக்காங்க.
சரியா? அது மட்டும் இல்லாமல் மேடையில் வந்து 3 வகையான திரைகள் வச்சுருக்காங்களாம். சரியா? ஸ்க்ரீன் சொல்லுவோம்ல, மேடையில் ஒரு புறத்துலேருந்து மறுபுறத்துக்கு அப்படி இழுக்கிற மாதிரி ஒரு முகத்திரை. சரியா? அதுக்கு பேர் ஒரு முகத்திரை. 2வது மேடையின் 2 புறத்துல இருந்தும் நடுவில் சரியா நின்று ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு அமைக்கப்படுகின்ற பொறுமுகத்திரை. இது வந்து நடுவில் உள்ளே போவோம், சைடில் என்ன செய்வாங்க, ஸ்க்ரீனை இழுப்பாங்க. சரியா? இது வந்து பொறுமுகத்திரை. ஃபஸ்ட்டு சொன்னேன் ஒரு முகத்திரைனா ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு இழுக்கிறது. 2வது வந்து என்னது, பொறுமுகத்திரைன்னு சொன்னால் மேடையில் ஒரு பக்கத்தில் அதாவது நடுவில் நின்றுட்டு 2 பக்கமும் என்ன செய்யலாம், ஸ்க்ரீனை தள்ளி விடலாம். அடுத்தது கரந்து வரல் திரை அப்படின்னு சொல்லும்போது என்னது, கீழே இறக்கும் வகையில் அமைக்க விட, மேலேருந்து கீழே தேவைப்படுற நேரம் என்ன செய்கிறது, நம்ம ஸ்க்ரீனை மாற்றிக்கொள்ளலாம். அது வந்து கரந்து விரல் திரை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான திரைகளையும் சிறப்பாக என்ன செய்கிறாங்க, அமைக்கிறாங்க. சரியா? இது மட்டும் இல்லாமல் நல்ல ஓவியங்கள் தீட்டப்பட்ட விதானம் அப்படின்னு சொன்னால் என்னது, பந்தல். அங்கங்கே அழகான ஓவியங்கள் தீட்டப்பட்ட பந்தல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அரங்கம் முழுவதும் என்ன செஞ்சுருக்காங்களாம், அழகிய மாலைகளை என்ன செஞ்சுருக்காங்க, தொங்க விட்டுருக்காங்களாம். சரியா? இவ்வாறு எல்லாத்தையும் புதுமையாக விருந்துபட அப்படின்னு சொன்னால் புதுமையாக என்ன செய்கிறாங்களாம், அந்த அரங்கம் முழுவதும் சிறப்பான வேலைப்பாடுகளோடு என்ன செஞ்சுருக்காங்களாம், அமைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்தது தலைக்கோல் அமைதி. சரியா? தலைக்கோல் அமைதி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி இதில் பார்க்க போகிறோம். தலைக்கோல் அப்படின்னு சொன்னால் ஒரு பட்டம். சரியா? நாட்டியம் வந்து சிறப்பாக ஆடின அந்த ஆடல் மகளுக்கு தலைக்கோல் அளித்து என்ன செய்கிறாங்களாம், சிறப்பிப்பாங்களாம். அந்த தலைக்கோல்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பேரிசை மன்னர் பெயர் புறத்து எடுத்த சீரியல் வெண்குடை காம்பு நனி கொண்டு கண்கிடை நவமணி ஒழுக்கி. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பெரிய அரசர்கள் சரியா, அந்த நல்ல ஒரு புகழ்பெற்ற மன்னன், பகை மன்னனோட நிகழ்த்திய போரில் அவனை தோற்று புறங்காட்டி அவனை ஓட செய்து அவனுடைய அழகிய வெண்கொற்ற குடையினுடைய காம்பில் செய்யப்படுவது. அதான் வெண்குடை காம்பு நனி கொண்டு கண்கிடை நவமணி ஒழுக்கி. அந்த இடையில அந்த காம்பினுடைய இடையில நவமணிகளை என்ன செய்கிறாங்களாம், பதிச்சு மன்னிய நாவலம் பொலம் தகட்டு இடைநிலம் போக்கி காவல் வெண்குடை மன்னவன் கோயில் இந்திர சிறுவன் சயந்தனாக என வந்தனை செய்து வழிபடு தலைக்கோல் புண்ணிய நன்னீர் பொன்குடத்து ஏந்தி மன்னிய பின்னர் மாலை அணிந்து நலம் தரு நாளால் பொலம் பூண் ஓடை அரசு உவா தடக்கையில் பரிசினர் கொண்டு முரசு எழுந்து இயம்ப பல்யம் ஆர்ப்ப அரைசொடு பட்ட ஐம்பெரும் குழுவும் தேர்வலம் செய்து கவிகை கொடுப்ப ஊர்வலம் செய்து புகுந்து முன் வைத்து ஆங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொன்னேன், ஏற்கனவே அந்த தலைக்கோல் அப்படின்னு சொன்னால் பகை மன்னனோட நிகழ்த்திய போரில் அவனை புறங்காட்டி ஓட செய்து அவனுடைய வெண்கொற்ற குடையினுடைய காம்பை எடுத்து அதில் என்ன செய்கிறாங்களாம், அந்த கணுக்கள் தோறும் நவமணிகளை என்ன செய்கிறாங்களாம், பதிக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் அந்த கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஃபுல்லாக என்ன செய்கிறாங்களாம், சாம்பு நதம் அப்படிங்கிற ஒரு பொன் தகட்டை என்ன செய்கிறாங்களாம், நல்லா சுற்றி கட்டி அதை வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கோல் மாதிரி மாற்றி அந்த வெண்கொற்ற குடையோட அந்த மன்னனுடைய அரண்மனையில் அதனை வைக்கிறாங்க. இந்திரனுடைய மகன் சயந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலை என்ன செய்கிறாங்க, நினைத்து அதை வழிபாடு செய்கிறாங்களாம். சரியா? மந்திர விதியால் அதை வந்து என்ன செய்கிறாங்களாம், மந்திரம்லாம் சொல்லி வழிபாடு செய்கிறாங்க. அந்த தலைக்கோலை அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் புண்ணிய நதியிலேருந்து என்ன செய்கிறாங்களாம், நிறையா நல்ல நீர் கொண்டு வந்து பொற்குடங்களில் நீர் கொண்டு வந்து அதை நீராட்டுறாங்களாம். அதுக்கப்புறம் அதை நல்ல மாலை அணிவித்து அதுக்கப்புறம் அதை பட்டத்து யானையில் என்ன செய்கிறாங்களாம், அதை கொண்டு வந்து ஐம்பெரும் குழுவினரும் என்ன செய்கிறாங்களாம், சூழ்ந்து வாராங்களாம். அந்த தேரை வலம் வந்து அந்த பட்டத்து யானை என்ன செய்யுது, தேருக்குள்ளே இருக்கிற கவிஞன்ட்ட அந்த தலைக்கோலை கொடுக்குது. சரியா? திரும்ப அங்கேருந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்களாம், ஊர்வலமாக அந்த நாட்டிய அரங்குக்கு அந்த தலைக்கோலை என்ன செய்கிறாங்களாம், கொண்டு வந்து அந்த கவிஞன் என்ன செய்கிறாராம், ஆடல் அரங்கில் வைப்பாராம். சரியா? இப்படி தான் இந்த மாதவியினுடைய ஆடல் அரங்கிலையும் அந்த தலைக்கோல் என்ன செய்யப்பட்டது, வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரியா?
அடுத்தது மாதவியினுடைய நாட்டியம். சரியா, மாதவி எப்படி நடனம் ஆட போகிறா, அதற்கு முன்னால் அந்த அரங்கில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அந்த பாடல். சரியா, இயல்பினில் வளா இருக்கை முறைமையின் குயிலுவ மாக்கள் நெறிப்பட நிற்ப வழக்கால் முன்மிதித்து ஏறி அரங்கத்து வளத்தூண் சேர்தல் வழக்கென பொருந்தி இன்னெறி வகையால் இடத்தூண் சேர்ந்த தொல்நெறி இயற்கை தோரிய மகளிரும் சீரியல் பொலிய நீரல நீங்க வாரம் இரண்டும் வரிசையில் பாட பாடிய வாரத்து ஈற்றில் நின்று இசைக்கும் கூடிய குயிலுவ கருவிகள் எல்லாம். சரியா, அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அரசன் முதலானோர், அந்த ஐம்பெருங்குழு அரசர்கள் புலவர்கள் எல்லாரும் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்களாம், கவிஞர்கள் எல்லாரும் அவங்கவுங்க இருக்கையில் போய் உட்காருதாங்க. சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசைக்கருவிகளை வாசிக்கிறவங்க, அதான் குயிலுவ மாக்கள் நெறிப்பட நிற்ப, அந்த இசைக்கருவிகளை வாசிக்கிறவங்களும் அவங்கவுங்க இடத்துல போய் என்ன செய்கிறாங்களாம், நிற்காங்களாம். அதன் பிறகு அந்த அரங்கேற்றம் செய்ய வேண்டிய அந்த மாதவி என்ன செய்கிறா, வலக்கால் முன் மிதித்து ஏறி, வலது காலால் அந்த நாட்டிய அரங்கில் ஏறி பொறுமுக எழினிக்கு நிலையீடான அந்த பொறுமுக எழினி அப்படின்னு சொன்னால் நடுவில் ஸ்க்ரீன் நடுவில் இருந்து இந்த ரெண்டு பக்கமும் போகும் அப்படி தானே, அதில் இடையில என்ன செய்கிறாளாம், போய் நிற்கிறாளாம். சரியா, அதே மாதிரி நல்ல ஆடல் மகளிரும் இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்களாம், இடப்பக்கத்தில் ஒருமுக எழினிக்கு பக்கத்தில் போய் என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. சரியா, இப்படி நின்ன பிறகு நல்லா என்ன செய்கிறாங்க, ஒரு மங்கள பாடலை பாடுறாங்க. சரியா, தெய்வ பாடல், அதான் ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வ பாடலை மங்கள வாழ்த்து பாடலாக என்ன செய்கிறாங்களாம், முறையாக பாடுறாங்களாம். அப்போ அதை என்ன செய்கிறாங்க, கூடிய குயிலுவ கருவிகள் எல்லாம் இசைக்கும், கருவிகள் எல்லாம் என்ன செய்யுது, இசைக்கருவிகள் எல்லாம் என்ன செய்யுது, இசைக்கின்றது. சரியா, இசைக்கருவிகள் ஒலித்த முறை, அதாவது இசைக்கருவிகள்லாம் ஒலித்தது அப்படின்னு சொல்லி இப்போ முன்னாடி பார்த்தோம். எல்லா இசைக்கருவிகளையும் கூட்டாக இசைத்தன அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இசைக்கருவிகள் அப்படின்னு சொல்லி அடுத்ததில் கொடுத்துருக்காங்க பாருங்க. குழல் வழி நின்றது யாழே, யாழ் வழி தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவே, முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமம் திரிகை. இது உங்களுக்கு என்னது, மனப்பாட பாட்டு. சரியா, அந்த 95லேருந்து 142 அடி, அதாவது ஒரு 5 அடிகள் தான் கொடுத்துருக்கு, உங்களுக்கு 4 அடிகள் தான் கொடுத்துருக்கு. இந்த 4 அடிகளும் உங்களுக்கு என்னது, மனப்பாட பாட்டு. சரியா, குழல் வழி நின்றது யாழே, யாழ் வழி தன்னுமை நின்றது தகவே, தன்னுமைன்னு சொன்னால் ஒரு மத்தளம். சரியா, அந்த மத்தளத்துக்கு பின்னால் முழவுனுக்கு, முழவோடு கூடி எல்லா இசைக்கருவிகளும் ஒன்று போல இசைத்தது அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள். இது பாவகை அப்படின்னு சொன்னால் ஆசிரியப்பா. நீங்கள் இந்த 4 அடிகளையும் நன்றாக படித்து பாவகையும் என்ன செஞ்சுக்கிடணும், படித்து கொள்ளணும். சரியா, பாவகை என்னது, ஆசிரியப்பா. குழல் வழியே என்ன செய்யுது, யாழிசை இருக்குது. சில நேரம் பார்த்தீங்கன்னா இசைக்கருவிகள் இசைக்கும் போது என்ன செய்ய, வேறு வேறு இசைக்கருவிகள் தனித்தனியாக கேட்டுதுன்னா என்ன செய்யாது, நம்மளுக்கு என்ன செய்யாது, அது நல்லா இருக்காது. சரியா, ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு இசையும் அப்படி ஒன்று போல் இசைந்து வரும்போது தான் என்ன செய்யுது, நல்ல சிறப்பாக அமையும். அதனால தான் இங்கே சொல்லியிருக்கு, குழல் வழி நின்றது யாழ், குழலோடு என்ன செய்யுது, யாழிசையும் இசைந்து வருது, யாழிசைக்கு ஏற்ப அந்த மத்தளமும் என்ன செய்யுது, ஒலிக்கிறது, அந்த மத்தளத்தோடு இணைந்து முழவு ஒலிக்கிறது, முழவோடு என்ன செய்யுது, இடதுகை வாத்தியமும் என்ன செய்தான், கூடி நின்று ஒலித்தது. இவ்வாறு எல்லா இசைக்கருவிகளையும் என்ன செஞ்சாங்களாம், இயைத்து இசைத்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து மாதவி மன்னனிடம் பரிசு பெறுதல். சரியா, பொன் எல் பூங்கொடி புரிந்துடன் வகுத்தன நாட்டிய நல்நூல் நன்கு கடைபிடித்து காட்டினல் ஆதலின் காவல் வேந்தன் இலை பூங்கோதை இயல்பினில் வளாமை தலைக்கோல் எய்தி தலையரங்கு ஏறி விதிமுறை கொள்கையின் 1000 எண் களஞ்சி ஒரு முறையாக பெற்றனள். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த மாதவி மன்னன்ட்ட என்னது பரிசு வாங்குறா. ஏற்கனவே அந்த பரிசு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், தலைக்கோல் அப்படிங்கிற ஒரு பட்டம்.
சரியா? அது மட்டும் இல்லாமல் 1008 பொன் களஞ்சி. களஞ்சினா ஒரு அளவு, சரியா? நம்ம இப்போ வந்து 1 பவுன் 2 பவுன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி களஞ்சி அப்படிங்கிறதும் ஒரு அளவுகோல். 1008 களஞ்சி பொன் மாலையை மன்னன்ட்ட இருந்து என்ன செஞ்சாலாம்? பரிசாக பெற்றாலாம். சரியா? பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பூங்கொடியே வந்து, அதான் பொன்னியல் பூங்கொடி புரிந்துடன் வகுத்தன. ஒரு பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பூங்கொடியே வந்து நடனம் ஆடினது மாதிரி என்ன செஞ்சாலாம்? ரொம்ப அழகாக என்ன செஞ்சாலாம்? ஆடினாலாம். சரியா? அந்த நூலில் சொல்லப்பட்ட முறை, அதாவது என்னென்னா, ஒரு நடனம்னா பாவம் அபிநயம்லாம் சிறப்பாக இருந்தால் தான் அந்த நடனம் வந்து பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த பாவம் அபிநயம்லாம் என்ன செஞ்சாலாம்? ரொம்ப அழகாக செய்து அந்த முறைமை தவறாமல் என்ன செஞ்சாலாம்? சரியாக கடைபிடித்து எல்லாரும் கண்டுகளிக்கும்படியாக என்ன செஞ்சாலாம்? சிறப்பாக ஆடினாலாம். இதனால் மன்னன்ட்ட இருந்து என்ன செய்கிறாளாம்? அந்த மன்னன் வந்து ரொம்ப மகிழ்ந்து அவளுடைய ஆடலை பார்த்து அவளுக்கு தலைக்கோல் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அரங்கேற்றம் செய்த அந்த நாடக கணிகையருக்கு இவ்வளோ பரிசு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதித்த முறைமைப்படி அவளுக்கு வந்து என்ன செய்கிறாங்க? 1008 பொன் களஞ்சி பொன் மாலையை என்ன செய்கிறாங்களாம்? பரிசாக மன்னனிடமிருந்து பெற்றாள் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை முடிச்சிருக்காங்க. சரியா? உங்களுக்கு வந்து இந்த சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கோவலன் கண்ணகி தான் ஞாபகம் வரும். ஆனால் இதில் வந்து என்னது, இந்த மாதவி அப்படிங்கிற ஒரு நாட்டிய கணிகையர் குல பெண் வந்து எவ்வளவு சிறப்பாக அந்த நாட்டியத்தை வந்து என்ன செஞ்சாலாம்? 5 வயதுலேருந்து 12 வயது வரைக்கும் 7 வருஷம் என்ன செஞ்சாலாம்? நன்றாக அதை பயின்று திரும்ப வந்து அதை வந்து என்ன செய்தா? தன்னுடைய 12வது வயதில் அரங்கேற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அந்த அரங்கேற்றுறது வந்து ரொம்ப என்னது ஈஸி கிடையாது. மன்னர் முன்னால் பெரிய பெரிய 50 குழு கவிஞர்கள் புலவர்கள் எல்லாரும் முன்னாலேயும் என்ன செஞ்சா? அரங்கேற்றினா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த நாட்டிய அரங்கினுடைய அமைப்பு எப்படி இருந்தது, அவ வந்து மன்னனிடம் பெறப்போகின்ற அந்த தலைக்கோல் அப்படிங்கிற பட்டம் வந்து எவ்வாறு அந்த தலைக்கோல் செய்யப்பட்டது, அந்த மாதவியினுடைய நாட்டியம் எப்படி இருந்தது, இசைக்கருவிகள் எவ்வாறு முழங்கியது, அவள் மன்னனிடம் பரிசு பெற்றாளா அப்படிங்கிறது எல்லாமே இந்த பாடத்தில் ரொம்ப சிறப்பாக என்ன செஞ்சுருக்காரு? இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு. சரியா? இனிமே பார்க்கும்போது இலக்கண குறிப்பு, சரியா? தொல் நெறி அப்படின்னு சொல்லும்போது தொன்மை கூட்டல் நெறி, மை விகுதி வந்தால் பண்பு தொகை. சரியா? ஆடலும் பாடலும் எண்ணுமை. சரியா? இந்த உம்ல வந்து இன்னொன்று வந்து என்னது, வந்து வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை. சரியா? ஆடலும் பாடலும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை. ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து வந்ததுன்னா உம்மை தொகை. சரியா? ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்ததுன்னா உம்மை தொகை. இப்போ 1 2 அப்படின்னு சொன்னால் எண்ணுமை. சரியா? 1 2 அப்படின்னு சொல்லி மறைந்து வந்ததுன்னா உம்மை தொகை. சரியா? அதே மாதிரி ஆடலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிஞ்சதுன்னா முற்றுமை அதுக்கு பேர். சரியா? இந்த 3க்கும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஆடலும் பாடலும் அப்படின்னு வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை, ஆனால் எண்ணிக்கொண்டே போகிறது. சரியா? அதே மாதிரி 1 2 அப்படின்னு வெளிப்படையாக எண்ணிக்கொண்டே போகிறதுனால எண்ணுமை. அதே நேரத்தில் அது வந்து வந்து மறைந்து வந்ததுன்னா உம்மை தொகை. சரியா? அதே மாதிரி பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்தீங்கன்னா தொழுதனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இது கொடுத்துருக்காங்க. தொழு கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அர். சரியா? தொழு பகுதி, இத் வந்து இறந்த கால இடைநிலை, அன் வந்து எனது சாரியை, அர் வந்து படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதி. சரியா? புணர்ச்சி விதியை பாருங்கள். தலைக்கோல், தலை கூட்டல் கோல், இயல்பினும் விதினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் அப்படிங்கிற விதிப்படி கோல் அதுக்கு இனமான இக்கு வந்து என்ன செய்யுது? மிகுந்து தலைக்கோல் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? புணரும். சரியா? இந்த பாடம் நன்றாக புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் புரியலையோ நீங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது என்ன செய்யணும்? டவுட் வந்து கேட்டுக்கலாம். சரியா? நன்றி.